ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் அரசியலமைப்பு புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது பாலிட்டி லெசன்ஸில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடர்பாக இருக்கக்கூடிய மொத்தம் 25 முக்கியமான ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நம் நாட்டில் எத்தனை வகை அரசாங்கங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் வந்து 2 வகையான அரசாங்கங்கள் இருக்குது. அதாவது ஒன்று வந்து மத்திய அரசு, இன்னொன்று வந்து மாநில அரசு. இது ரெண்டையும் தான். நம் நாட்டில் எத்தனை வகை அரசாங்கங்கள் அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை அரசாங்கங்கள். இந்தியாவின் மாநிலங்கள், ஸோ இப்போ இருக்கக்கூடியது படி பார்க்கும்போது இந்தியாவுடைய மாநிலங்கள் வந்து 28 மாநிலங்கள். யூனியன் பிரதேசங்கள் எத்தனை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 3வது கேள்வி, சட்டமன்றத்தின் அங்கம் யார்? அதாவது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு அங்கமாக திகழ்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. சட்டமன்றத்தின் அங்கம் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். 4வது கேள்வி, மாநில அரசின் தலைவர், மாநில அரசுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். இதுவே முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி வரும், மாநில அரசாங்கத்தின் தலைவர். அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டால் ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர். 5வது கேள்வி, ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆளுநர் வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஆளுநர். சரியா? மாநில அரசின் தலைவர், நிர்வாகத்தின் தலைவர் ரெண்டுமே வந்து ஆளுநர் தான் வரும். மாநில அரசின் தலைவர்னு கேட்டாலும் நிர்வாகத்தின் தலைவர்னு கேட்டாலும் ஆளுநர் தான். இதுவே முதலமைச்சருக்கு 2 கேள்வி கேட்பாங்க. மாநில அரசாங்கத்தின் தலைவர், அரசின் தலைவர்னு கேட்காம அரசாங்கத்தின் தலைவர், அதே போல் நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னு கேட்காம உண்மையான தலைவர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கும் முதலமைச்சர். அது வந்து முதலமைச்சருடைய கொஷின்ஸில் பார்ப்போம். 7வது கேள்வி, ஆளுநரின் பதவிக்காலம். ஸோ ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது வந்து 5 ஆண்டுகள். அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவியிலே மறுபடியும் ஒரு டைம் நியமிக்கப்படலாம். வேறொரு மாநிலத்தில் கூட நியமிக்கப்படலாம், அல்லது அதே மாநிலத்திலையும் நியமிக்கப்படலாம். அது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுப்பார். 8வது கேள்வி, ஆளுநர் எந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை? ஸோ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த மாநிலத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் தான் வந்து ஆளுநராக நியமிக்கப்படுவாங்க. எந்த மாநிலத்தை சேர்ந்தவரோ அதே மாநிலத்தில் அவரை ஆளுநராக நியமிக்க மாட்டாங்க. அதை தான் கேட்குறாங்க, ஆளுநர் எந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய சொந்த மாநிலத்தில். 9வது கேள்வி, ஆளுநருக்கான தகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதே போல் அவர் வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அரசாங்கங்களில் ஏதாச்சும் சம்பளம் வாங்கக்கூடிய பதவிகளில் எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஊதியம் பெறக்கூடிய எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. 35 வயது கம்பல்சரியாக இருந்திருக்கணும். இந்திய குடிமகனாக தான் இருக்கணும். எம்பியோ இல்லை எம்எல்ஏவோ, அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து ஆளுநராக இருக்கிறவங்களுக்கான தகுதிகள். அடுத்தது, மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரதுக்கான அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஆர்டிக்கல் 356. மாநிலத்தின் எதிர்பாராத செலவினம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஆளுநர். அதுவே மத்திய அரசுடைய எதிர்பாராத செலவினங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவர் அவருடைய கையில் இருக்கும். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவினம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா ஆளுநர். பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அப்படின்னு யாரை கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆளுநர். 13வது கேள்வி, சட்டமன்ற கூட்டம் கூட்டுவதற்கு, ஒத்திவைப்பதற்கு, கலைப்பதற்கு அதிகாரமுடையவர் யார்? அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டலாம், இல்லைன்னா இப்போ நடக்கக்கூடிய கூட்டத்தொடர் வந்து அடுத்த வாரத்திற்கு அந்த மாதிரி ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம், அல்லது நடந்துட்டுருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி கலைப்பதற்கு அதிகாரமுடையவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆளுநர். அடுத்தது, மாநில சட்ட மேலவைக்கு, அதாவது சட்டமன்றங்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லிட்டு சட்டக்கீழவை அப்படி ஒரு அவை இருக்கும், சட்ட மேலவை அப்படின்னு சொல்லி ஒரு அவை இருக்கும். ஸோ சில மாநிலங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மாநிலங்களில் மட்டும் சட்ட மேலவை இருக்கும். அந்த மாதிரி சட்ட மேலவை இருக்கக்கூடிய அந்த சட்ட மேலவைக்கு ஆளுநர் வந்து எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்வாங்க அப்படின்னா 6ல் 1 பங்கு. அதாவது சட்ட மேலவையில் 60 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 1 பங்கு அப்படின்னும் போது 10 பேரை வந்து ஆளுநர் நியமனம் செய்வாங்க. அதை தான் கேட்குறாங்க. மாநில சட்ட மேலவைக்கு ஆளுநர் எத்தனை உறுப்பினர்களை தேர்வு செய்வார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6ல் 1 பங்கு. அடுத்து 15வது கேள்வி, ஆண்டு நிதிநிலை அறிக்கை இருக்குது இல்லையா, ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்ததுக்கு பிறகு தான் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துவாங்க. மீதி எல்லா மசோதாவுமே வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துவாங்க. அதே போல் பண மசோதாவுக்கும் ஒப்புதல் கேட்பாங்க. ஒரு நிமிஷம்.
ஸோ அதே மாதிரி தான் ஆண்டு நிதிநிலை அறிக்கை இவர் ஒப்புதல் கொடுத்து தான் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துவாங்க. அதே போல் பண மசோதாவும் ஆளுநருடைய ஒப்புதல் பெற்று தான் வந்து கீழவையில், அதாவது சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்படும். 16வது கேள்வி பாருங்கள். மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர். ஸோ ஆளுநருக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, பெயரளவிலான நிர்வாக தலைவர். நிர்வாக தலைவர்னு கேட்டாலும் ஆளுநர் தான், பெயரளவிலான நிர்வாக தலைவர் அப்படின்னு கேட்டாலும் ஆளுநர் தான், ஸோ அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் ஆளுநர் தான். மத்திய அரசுடைய முகவராக மாநிலத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் ஆளுநர். அடுத்து பாருங்கள் 18வது கேள்வி. மாநிலத்தின் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாநிலத்தில் தேர்தல் நடக்குது அப்படின்னா அதில் வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவரை தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் யாரால் நியமிக்கப்படுவார் அப்படின்னா ஆளுநரால் நியமிக்கப்படுவார். ஸோ ஆளுநர் வந்து அவருடைய விருப்பப்படி நியமிக்க முடியாது. தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய, அதாவது பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்வாங்க. 19வது கேள்வி பார்க்கலாம். அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர். அமைச்சரவையுடைய தலைவர் யார்? முதலமைச்சர். அடுத்து முதலமைச்சருடைய பதவிக்காலம். நாம் வந்து முன்ன பார்த்தோம், ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது வந்து 5 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் முதலமைச்சருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையானது கிடையாது. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நாட்களுக்கு பெரும்பான்மை இடங்கள் இருக்கோ, பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இருக்கோ, அது வரைக்கும் மட்டும்தான் பதவிக்காலம் வந்து நீடிக்கும். அதுவே வந்து அவங்களுடைய பெரும்பான்மை இழக்கும் போது முதலமைச்சர் வந்து பதவி விலக நேரிடும். அந்த முதலமைச்சர் வந்து பதவி விலகுதல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பதவி விலகிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகும். அதாவது அமைச்சரவையுடைய தலைவராக இருக்கிறது முதலமைச்சர் தான். ஸோ முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க பதவி விலகும் போது ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பருமே வந்து பதவி விலகணும். அடுத்த கேள்வி பாருங்கள். 22வது. சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் முதலமைச்சர் ஆனால், அதாவது அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே தேர்ந்தெடுக்கப்படல, ஆனால் அவர் வந்து முதலமைச்சராக ஆகிறாங்க அப்படின்னா அவர் வந்து 6 மாதத்துக்குள்ளாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்து பாருங்கள் 23வது கேள்வி. மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி. கேட்டேன் இல்லையா முன்னவே, மாநிலத்தின் பெயரளவிலான நிர்வாகி அப்படின்னா ஆளுநர், அதுவே உண்மையான நிர்வாகி அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர் முதலமைச்சர். அடுத்து 24வது கேள்வி பாருங்கள். மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் இறுதி முடிவு யாருடையதாக இருக்கும்? இப்போ மாநில அரசாங்கத்துக்கு வந்து ஏதாச்சும் வந்து கொள்கைகள் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த கொள்கையை பேஸ் பண்ண முடிவில் வந்து யாருடைய முடிவு இறுதியானதாக இருக்கும் அப்படின்னா அமைச்சரவையுடைய தலைவராக இருக்காங்க இல்லையா முதலமைச்சர், அவருடைய முடிவு தான் இறுதியானது. அடுத்து மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் இறுதி முடிவு யாருன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை பரிந்துரைப்படி தான், அதாவது முதலமைச்சரையும் அமைச்சரவையையும் கலந்தாலோசித்து அவங்க பரிந்துரை செய்யும்படி தான் உயர் அதிகாரிகளை வந்து நியமிப்பாங்க. யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர்கள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி, அப்புறம் தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க இல்லையா, மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர், இந்த மாதிரி மிக முக்கியமான போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களை எல்லாருமே வந்து முதலமைச்சர் யாரை பரிந்துரை செய்கிறாங்களோ அவங்க ஆலோசனையின்படி தான் கலந்தாலோசித்து தான் ஆளுநர் வந்து நியமனம் செய்வாங்க. ஸோ இதுதான் முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் சம்மந்தமாக அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சட்டமன்றம் பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸு இது எல்லாமே வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை இந்த 25 கொஷின்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு 8th ஸ்டாண்டர்டில் வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசனில் மாநில நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்கும், அதை படித்து வச்சுக்கோங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம் பற்றி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் முக்கியமானது இருக்கிறது அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.